அதனால நாங்கள் இப்போதைக்கு மேற்கொண்டு செய்திகளை வெளியிட முடியாது அப்படின்னு ஈரான் தரப்பிலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போது இந்த 700 உளவாளிகள் எப்படி உள்ளே வந்தாங்க அப்படின்னு ஒரு பெரிய செய்தி இருக்குது. அந்த இன்ஃபில்ட்ரேஷன் வந்து பல காலமாக நடக்குதுங்க. ஏன்னா இந்த ஆசிய நாடுகள், கிழக்கத்திய நாடுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த நாடாக இருக்கட்டுமே, நீங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு பணம் பின்புலத்தை காமிச்சிட்டிங்கன்னா அந்த நாட்டுக்கு விசா வாங்குறது ஈஸி. அதோடு சேர்ந்து அந்த நாட்டிலே நான் வந்து தொழில் செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னமும் ஈஸி. அதுலேயும் இவங்க பெரும்பாலும் வரக்கூடியது எந்த ரூட்டில் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல்காரனாக உள்ளே வர மாட்டாங்க. ஒன்று அர்ஜென்டினாவிலேருந்து வந்தேம்மா, இல்லைனா பிரேசில்லேருந்து வந்தேன்னு சொல்லுவான், இல்லைனா அமெரிக்காவிலேருந்து வரேன்னு சொல்லுவான், இல்லைனா இங்கிலாந்துலேருந்து. இங்கிலாந்தில் கூட அதிகமாக வரமாட்டாங்க. இந்த 3 நாடுகள்லேருந்து தான் பெரும்பாலும் வர்றது. என்னென்னா இங்கேருந்து போய் அந்த நாட்டு டாக்குமெண்ட் எதையாவது ரெடி பண்ணிக்கிட்டு அந்த நாட்டு குடியுரிமை பெற்ற நபராக தன்னை மாற்றிக்கொண்டு, இதை வந்து உளவாளிகள்னோடனே நம்ம சினிமாவில் பார்க்குற மாதிரி ஜேம்ஸ் பாண்ட் போல சரன்னு ஒரு ஃப்ளைட்டில் வந்தார், அங்கேருந்து டைவ் வச்சார், உள்ளே வந்து பாம்பு வச்சார், இல்லை பாம்பை எடுத்தார், அப்படியே அடுத்த ஃப்ளைட்டில் ஏறுறாரு, நீர்மூழ்கி கப்பலில் போய் திருப்பி இன்னொரு ஃப்ளைட்டில் ஏறி இங்கிலாந்து வந்துட்டாருன்னுலாம் படம் பார்க்குறோமே, அந்த மாதிரிலாம் நடக்காது. உளவாளிகள்லாம் எப்படி நடக்கும்னா, அந்த உளவாளிக்கு எந்த நாடு வந்து அசைன் பண்ணுறாங்களோ